கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 20ஆம் அத்தியாயம். கௌரவப்படை போர்க்களத்தை அடைகிறது. இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு கடுமையான போர் நடக்கிறது. துரியோதனன் பிரத்யும்னனால் தோற்கடிக்கப்படுகிறான். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, அதே நேரத்தில் யாருடையது கோபத்தின் நெருப்பு மூண்டது? கௌரவர்கள் அனைவரும் தங்கள் படைகளுடன் பிரத்யும்னனை எதிர்கொள்ள அணிவகுத்து சென்றனர். தங்க போர்வைகள் மற்றும் தங்க சங்கிலிகளால் அலங்கரிக்கப்பட்ட 60,000 யானைகள் வெற்றி கொடிகள் ஏந்தி அணிவகுத்து சென்றனர். யாதவ மன்னர்கள் அழிவின் பெருங்கடலில் வலிமை மிக்க சுழல்கள் மற்றும் அலைகளின் மோதலை போல இடி முழக்க ஒலி எழுப்பும் தங்கள் 60,000 பேரிகைகளுடன் அடுத்தடுத்து முன்னேறினர். இரும்பு கவசம் அணிந்து தலைக்கவசம் அணிந்த 2 லட்சம் வலிமை மிக்க மல்யுத்த வீரர்களும் போருக்கு புறப்பட்டனர். ஏராளமான யானைகளும் காளைகளும் அவர்களுடன் சென்றன. அடுத்து தங்க வளையல்கள், கைப்பிடிகள், கிரீடங்கள் மற்றும் அழகான செவி அணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்க கவசம் அணிந்த 2 லட்சம் வீரர்கள் அணிவகுத்து சென்றனர். பின்னர் மஞ்சள் கவசம் மற்றும் வளைந்த தலைப்பாகைகளை அணிவகுத்து ஏராளமான போர்களில் புகழ்பெற்ற 2 லட்சம் வீரமிக்க வீரர்கள் போருக்கு புறப்பட்டனர். அவர்களும் யானைகளின் மீது அமர்ந்திருந்தனர். சில சிவப்பு நிறத்தில் இருந்தன. சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து அதே நிற ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அவர்கள் சிவப்பு நிற தீப்பிழம்புகளால் அலங்கரிக்கப்பட்ட உயரமான யானைகளின் மீது சவாரி செய்தனர். யானை சவாரி செய்யும் சில வீரர்கள் கருப்பு நிற ஆடைகளை அணிந்திருந்தனர். மற்றவர்கள் பச்சை நிற ஆடைகளை அணிந்திருந்தனர். சிலர் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்திருந்தனர். சிலர் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிந்திருந்தனர். லட்சக்கணக்கான அரச இளவரசர்கள் சிங்க கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட உயர்ந்த தெய்வீக விமானங்களை போன்ற ரதங்களில் வந்தனர். இந்த ரதங்களின் மேல் கொடிகள் பறந்தன. அங்க வங்க சிந்து பகுதிகளில் பிறந்த விளையாட்டுத்தனமான குதிரைகளின் மீது சவாரி செய்து இதயத்தை போல வேகமாகவும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டும் ஆயுதங்களை ஏந்திய ஏராளமான சத்திரிய வீரர்கள் நகரத்திலிருந்து வெளிப்பட்டனர். அரசரே, இரும்பு கவச்சத்தால் அலங்கரிக்கப்பட்ட வித்யாதரர்களைப் போல போர்க்களத்தில் திறமையான ஏராளமான வீரர்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் கூட்டமாக வரத் தொடங்கினர். சங்கம், மிருதங்கம், பதகம், அனகம் போன்ற போர்க்கருவிகள் ஒலிக்கத் தொடங்கின. சூதர்கள், மகதர்கள் மற்றும் வந்தி ஜனங்கள் கௌரவர்களை புகழ்ந்து பாடினர். திருதராஷ்டிரனின் மைந்தன் துரியோதனன் தனது பரந்த படையின் மத்தியில் ஒரு பெரிய தேரில் அழகாக அமர்ந்திருந்தான். சந்திரனை போல பிரகாசித்த தேர் 4 யோஜன வட்ட குடையால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அழகாக தெரிந்தது. இந்த குடையை மன்னர்களிடமிருந்து பரிசாக பெற்றிருந்தான். சைவரை அசைப்பவர்களின் கரங்களில் அலங்கரிக்கப்பட்ட ஹரியால் செய்யப்பட்ட குச்சிகளை கொண்ட ஏராளமான உடம்புகள் தேரின் அழகை மேம்படுத்தின. வெள்ளை குதிரைகள் அதற்கு கட்டப்பட்டன. மேலும் ஒரு சிங்க கொடி மேலே பறந்தது. துரியோதனனை தவிர திருதராஷ்டிரனின் மற்ற மகன்களும் தனித்தனி தேர்களில் அமர்ந்தனர். அவர்களின் தேர்களும் முத்து விளிம்புகளால் அலங்கரிக்கப்பட்ட 4 யோஜன வட்ட குடைகளை அலங்கரித்தன. பீஷ்மர், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், பாஹிகா, கர்ணன், சல்யர், ஞானி, சோமதத்தர், அஸ்வத்தாமர், தௌமியர், சஞ்சயன், புரீஸ்வரஸ்வரன் மற்றும் யக்னிகேது ஆகியோருடன் ஒரு அழகான தேரில் அமர்ந்த மன்னன் துரியோதனன் தப்பி ஓடியவர்களின் கூட்டத்துடன் தேவேந்திரனைப் போல அழகாக இருந்தான். மன்னா, அந்த நொடியில் பாண்டவர்களால் இந்திரபிரஸ்தத்திலிருந்து அனுப்பப்பட்ட 2 பிரார்த்தன படைகள் கௌரவர்களுக்கு உதவ வந்தன. 16 அக்ஷோகிணிகள் நீளமுள்ள கௌரவ படையின் இயக்கம் பூமியை உலுக்கியது. எல்லா திசைகளிலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இருள் வானத்தை இருளில் மூடியது. குதிரைகள், யானைகள் மற்றும் தேர்களால் நிரம்பிய தூசி நிறைந்த வானத்தில் சூரியன் ஒரு நட்சத்திரம் போல தோன்றியது. பூமி முழுவதும் இருள் பரவியது. அனைத்து கடவுள்களும் பதற்றமடைந்தனர். யானைகளின் தாக்கத்தால் மரங்கள் எங்கும் விழுந்தன. வீரர்களின் குதிரை சவாரியால் நிலம் அரிக்கப்பட்டது. கௌரவர்கள் மற்றும் விஷ்ணிகளின் படைகள் மோதத் தொடங்கின. பிரளயத்தின்
பிரளயத்தின் போது 7 பெருங்கடல்கள் தங்கள் அலைகளுடன் மோதுகையில் இருதரப்பினரின் படைகளும் கூர்மையான ஆயுதங்களால் ஒன்றை ஒன்று தாக்கத் தொடங்கின. கழுகுகளும் பறவைகளும் இறைச்சிக்காக போரிடுவது போல குதிரைகள் குதிரைகளுடனும் யானைகள் யானைகளுடனும் தேரோட்டுபவர்கள் தேரோட்டுபவர்களுடனும் காலாட்படை வீரர்களுடனும் அந்த போர்க்களத்தில் மோதின. சிங்கங்கள் தங்கள் முழு பலத்தோடு சண்டையிடுவது போல மகவுட்டுக்களுக்கு எதிராகவும் தேரோட்டிகள் தேரோட்டிகளுக்கு எதிராகவும் மன்னர் அரசர்களுக்கு எதிராகவும் சண்டையிட்டனர். வாள்கள் ஈட்டிகள் கோபத்தால் நிறைந்த அந்த வீரர்கள் ஈட்டிகள் முத்திரைகள் தடி வட்டு தோமரங்கள் பிண்டி பாலங்கள் சதக்னிகள் பூஷண்டிகள் மற்றும் கோடரிகள் போன்ற பிரகாசமான ஆயுதங்கள் மற்றும் அம்புகளால் ஒருவருக்கொருவர் தலைகளை வெட்டத் தொடங்கினர். போர்க்களத்தில் அம்புகள் வழியாக இருள் பரவிய போது வில்லாளிகளில் சிறந்தவரான பிரத்யும்னன் தனது வில்லால் துரியோதனனை தாக்கினார். நிருபேஸ்வர் அனிருத்தர் பீஷ்மருடனும் தீப்திமான் கிருபாச்சாரியருடனும் பானு துரோணாச்சாரியாருடனும் சாம்பன் பக்ரீஹருடனும் அருணன் தௌமியருடனும் புஷ்கரன் துரியோதனனின் மகன் லக்ஷ்மணனுடனும் கிருஷ்ணகுமார வேதபாகு சகுனியுடன் பகவான் ஸ்ரீஹரியின் மகன் ஸ்ருத தேவர் போர்க்களத்தில் துச்சாசனுடனும் சுனந்தன் சஞ்சயனுடனும் போரிட்டனர். ராஜினி போர்க்களத்தில் விதுரருடனும் கிருதவர்மா புரீஸ்வரனுடனும் அக்ரூரர் யக்னிகேதுவுடனும் போரிட்டனர். இவ்வாறு இரு படைகளுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் வெடித்தது. வராக வடிவிலான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரளயத்தின் போது தனது தந்தங்களால் கடலை கலக்கியது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகனான பிரத்யும்னன் துரியோதனனின் பரந்த படையை தனது அம்புகளால் சலசலத்தான். வானத்திலிருந்து விழுந்த அம்புகளால் தலைகளை துளைத்த யானைகளின் முத்துக்கள் இரவில் பூமியில் சிதறிய நட்சத்திரங்களைப் போல அழகாக தெரிந்தன. மித்திலேந்திரரே, பிரத்யும்னன் தனது அம்புகளால் அந்த மாபெரும் போரில் தேர் ஓட்டுநர்களாகவும் தேர் வழிகாட்டுதல்களாகவும் தேர் ஓட்டுநர்களையும் கொன்றான். காற்று அதன் சக்தியால் பெரிய மரங்களை தட்டையாக்குவது போல அந்த நேரத்தில் துரியோதனன் வந்து தன் வில்லை மீண்டும் மீண்டும் அசைத்தான். அந்த போரில் பிரத்யும்னன் மீது 10 அம்புகளை எய்தான். ஆனால் யாதவர்களின் தலைவனான பிரத்யும்னன் அவை தன்னை அடையும் முன்பே அவற்றை வெட்டி வீழ்த்தினான். பின்னர் துரியோதனன் மீண்டும் பிரத்யும்னனின் கவசத்தை குறிவைத்து தங்க இறக்கைகள் கொண்ட 10 அம்புகளை ஏவினான். இந்த அம்புகள் பிரத்யும்னனின் கலசத்தை துளைத்தன. அவர்கள் தங்கள் உடல்களில் உள்வாங்கப்பட்டனர். பின்னர் 1000 அம்பு குழுக்களால் தாக்கி திருதராஷ்டிரரின் வலிமை மிக்க மகனான மகாவீரர் துரியோதனன் பிரத்யும்னனின் தேரின் 1000 குதிரைகளை கொன்றார். பின்னர் 100 அம்புகளால் அவர்களின் சிறந்த வில்லை பிரத்யாசத்தால் உடைத்தார். பிரத்யும்னன் அந்த தேரை கைவிட்டு உடனடியாக வேறொரு தேரில் ஏறினான். அதன் பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்த வில்லை கரத்தில் எடுத்து அதை சரியாக கட்டி ஒரு அம்பை எய்து அதை காது வரை இழுத்தான். பிறகு தன் கையின் பலத்தால் அந்த அம்பை துரியோதனனின் தேரின் கீழ் மூழ்கடித்தான். அந்த அம்பு துரியோதனனின் தேரை சுமந்து சென்று 2 கணங்கள் வானத்தில் சுழன்று கொண்டிருந்தது. பின்னர் ஒரு சிறு குழந்தை கமண்டலத்தை எறிவது போல அந்த அம்பு துரியோதனின் தேரை வானத்திலிருந்து கீழே கொண்டு வந்தது. விழுந்தவுடன் அந்த தேர் உடனடியாக துண்டு துண்டாக உடைந்தது. தேரோட்டியுடன் இணைந்து அதன் அனைத்து குதிரைகளும் இறந்தன. திருதராஷ்டிரனின் வலிமைமிக்க மகன் உடனடியாக வேறொரு தேரில் ஏறினான். போர்க்களத்தில் இருந்த பிரத்யும்னனை 10 அம்புகளால் துளைக்கச் செய்தான். அந்த அம்புகளால் தாக்கப்பட்டாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தனான பிரத்யும்னன் மலர் மாலையால் தாக்கப்பட்ட யானையைப் போல திகைக்காமல் இருந்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வழங்கிய வில்லின் நாணில் ஒரு அம்பை வைத்து அதை எய்தான். துரியோதனனையும் அவனது தேரையும் சுமந்து சென்ற அந்த அம்பு பெரிய வானத்தை அடைந்தவுடன் பிரத்யும்னனால் ஏவப்பட்ட 2வது அம்பு அதை விரைவாக மேலும் எடுத்துச் சென்றது. அதற்குள் 3வது அம்பும் வந்தது. அது தேரை அதன் குதிரைகள் மற்றும் தேரோட்டியுடன் வானத்திலிருந்து அரச அரண்மனையின் முற்றத்திற்கு கொண்டு வந்து காற்று ஒரு தாமரை மொட்டை கீழே வீசியது போல் திருதராஷ்டிர மன்னனுக்கு அருகில் மோதியது. தேரை அங்கே போட்ட பிறகு அம்பு போர்க்களத்தில் பிரத்யும்னனிடம் திரும்பியது.
விழுந்ததும் தேர் சாம்பல் போல் சிதைந்தது. துரியோதனன் மயக்கமடைந்து வாயிலிருந்து இரத்த வாந்தி எடுத்தான். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித் காண்டத்திலுள்ள நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான யாதவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு இடையே நிகழ்ந்த போரின் விளக்கம் என்ற தலைப்பு கொண்ட 20ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.